நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா, அது பெரிய அளவுக்கு ஸ்கேல் ஆகுதா? ஒரு ஸ்டார்ட் அப்பா ஸ்டார்ட் பண்ணி, அத 1 கோடி டர்ன் ஓவர் கொண்ட ஒரு பிசினஸா ஆக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த வீடியோல உங்க பிசினஸை ஸ்கேல் பண்ற 5 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க மிஸ் பண்ணக்கூடாத முக்கியமான டிப்ஸ் ஒண்ணு இருக்கு. ஸ்டெப் 1 மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ரைட் ஆடியன்ஸ். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹேண்ட்மேட் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு தேவையா, அதுக்கு யார் கஸ்டமரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா, இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ப்ராடக்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அந்த ப்ராடக்ட் வச்சுருந்தா அதில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அட்லாஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 ஸ்ட்ராங் பிராண்டிங் அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இது மெயினான விஷயம். பிராண்டிங் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் கூட ஸ்கேல் பண்ண முடியாது. ஒரு லோக்கல் கஃபே இருக்குன்னா அதுக்கு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோம்மேட் ட்ரீட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி இருக்கணும். இதில் பிராண்டிங் ஐடென்டிட்டி, லோகோ, பிராண்ட் ஸ்டோரி, கஸ்டமர் ட்ரஸ்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3 ரெவென்யூ மாடல் ஆப்டிமைசேஷன். உங்கள் பிஸ்னஸ் எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகணும்னா ரெவென்யூ மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டான ரெவென்யூ மாடலை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்கம் கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக அவங்க ரெவென்யூ மாடல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெவென்யூ ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 4 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் லீட் ஜென்ரேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா ஆட்ஸ், எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட், இது எல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட் இருந்தால் கூகுளில் ரேங்கிங் கிடைக்கும். ஸ்டெப் 5 டீம் பில்டிங். நிறைய பேர் இதில் தான் தப்பு பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா உங்களால் மட்டும் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. ஒரு நல்ல டீம் இருக்கணும், இல்லைனா ஒரு டீமை கண்டிப்பாக பில்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆடிட்டர் இருக்கணும், மார்க்கெட்டிங் டீம் இருக்கணும், சேல்ஸ் டீம் இருக்கணும், ப்ரொமோஷன் டீம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்கேல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் இப்போ எந்த ஸ்டெப்ஸில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.